என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மாயரிசி உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஜெய்பாபா கலைப்பிரியர் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்று இன்னைக்கு இரவு சித்ரா பௌர்ணமி இருக்கிறது. இந்த சித்ரா பௌர்ணமி என்பது அளவு கடந்த ஆற்றல் உள்ள ஒரு நாள். அதாவது பூமியினுடைய மையப்பகுதியில, அதாவது சூரியனானது மேசராசியில் இருந்து கொண்டு துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை நேரடியாக பார்க்கக்கூடிய இந்த நாள், சூரியனும் சந்திரனும் 180 டிகிரியில பார்த்துக்கிறாங்க. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இன்று நாள் இரவு சித்ரா பௌர்ணமி. கோவானூர் குண்டுமணியம்மன் கோயிலில், சிவகங்கை மாவட்டத்தில் கோவானூர் குண்டுமணியம்மன் கோவில், சித்தர்களுக்கு தாயாக இருக்கிற அந்த குண்டுமணி கோவானூர் பொட்டலில் சுப்பிரமணியர் கோயில் ஆலயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த குண்டுமணியம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமி அன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வைத்தியர்களும் சித்தர்களும் ஞானிகளும் அங்கே பூநீர் எடுப்பதற்காக, அந்த மூப்பை எடுப்பதற்காகவும் உப்பை எடுப்பதற்காகவும் பூநீர் எடுப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்காங்க. இந்த நல்ல நாள் அந்த பொட்டலில் இருக்கும். இன்னும் இரவு சரியாக 12 மணி அளவில் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறும். குண்டுமணியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும். அந்த வேளையில் இந்த நன்னாளிலே உட்கார்ந்து தியானம் பண்ணுவதும் இறை வழிபாடு செய்வதும் சால சிறந்ததாக கருதப்படுகிறோம். நம்ம ஜோதிடம் என்ற ஒரு பொக்கிஷத்தை நம் கையில் வச்சிருக்கோம். நம் கைகிட்ட இருக்கு, நம் நெஞ்சில குடியிருக்கு. அந்த ஜோதிடத்தை படிக்கக்கூடிய அத்தனை பேர்களும் சுத்தமாக படிக்க வேண்டும். ஜோதிடத்தில் பாவகாரகம், கிரககாரகம், நட்சத்திர காரகங்களும், இந்த 3 தன்மைகளையும் நாம் படித்து விட்டமையானால் தெளிவாக பலன் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் ஒரு சிறந்த விதிகளாக இருந்தாலும் கூட, பலன் சொல்வதற்கு தேவையான நுட்பங்கள் இருந்தாலும், 12 பாவங்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகத்திற்குரிய அத்தனை விஷயங்களும் 12 பாவத்துக்குள்ளேயும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த 12 பாவத்துக்குள்ளேயும் அடைக்கிறோம். இப்போ இந்த காணொலியில நம்ம பார்க்கக்கூடியது 12 பாவத்துக்குள்ள உடல் உறுப்பு என்னன்னு இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 1ஆம் பாவம் அப்படின்னா நம்முடைய நெத்தி பகுதியிலிருந்து தலைப்பகுதி எல்லாமே 1ஆம் பாவமாக கருதப்படுகிறது. இந்த தலையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் 1ஆம் பாவமாக. 1ஆம் பாவம் என்பது உயிர், 1ஆம் பாவம் என்பது உருவம். இந்த 1ஆம் பாவத்துக்குள்ள தலையின் மேற்புறம், அதுக்கு பேருமே தலையின் மேற்புறம்னு சொல்றோம். இந்த தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை, உடலிலுடைய மொத்த பகுதியுமே இதனுடைய கண்ட்ரோல்ல, 1ஆம் பாவத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 1ஆம் பாவம் தான் அனைத்து டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி, அனைத்து சுற்றும் இந்த 1ஆம் பாவத்தில் இருக்கு. தேகம், உடல் அத்தனை அங்கங்களிலையும் மொத்தமாக இருப்பது 1ஆம் பாவம். அதனாலதான் இது பிறப்பு, இதுதான் தலை. ஒரு குழந்தை இந்த பூலோகத்துக்கு வரும்போது தலைப்பகுதி தான் முதலிலே இந்த பூமியை தொடுது. அதனாலதான் தலைப்பகுதி 1ஆம் பாவம், மூளைப்பகுதி 1ஆம் பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உடல் உறுப்புகள்ல மிக முக்கியமானது தலை. அப்ப நம்ம தலையை பத்தி நம்ம பார்க்கிறோம். அடுத்து 2வது பாவம். 2வது பாவம்ங்கிறது இந்த நெற்றியிலிருந்து, இந்த நெற்றி பகுதியில இருந்து இது கீழே தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை
மூக்கு, இந்த உதடு, தாடை எல்லாமே இந்த குரல் வளத்திலிருந்து எல்லாமே 2ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கு. இந்த வாய்க்குள்ள இருக்கிற நாக்கு, பல்லு எல்லாமே இந்த 2ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது. 2ஆம் பாவம் என்று சொன்ன உடனே நமக்கு முகம், முகவட்டு, முகத்தோற்றம், அது தலை, இது முகம். அப்ப இந்த முகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எதுக்குள்ள இருக்கு? இந்த 2ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. அடுத்து 3ஆம் பாவத்துக்கு போறோம். 3ஆம் பாவம் அப்படின்னாலே இந்த காது 3ஆம் பாவம் தான், இந்த கழுத்து 3ஆம் பாவம் தான், தோள்பட்டை, கைகள் எல்லாமே இந்த 3ஆம் பாவம் தான். இந்த கழுத்துக்கு கீழே போகக்கூடிய நரம்பு மண்டலங்கள், இரத்த நாளங்கள், இது எல்லாமே இந்த 3ஆம் பாவத்துக்குள்ள தான் இருக்கு. கை அப்படின்னாலே கை விரல்கள் எல்லாமே 3ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. அப்போ 3ஆம் பாவம் என்பது நமக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதான் உடல் உறுப்புகள். அடுத்து 4 அப்படின்னாலே நம்முடைய மார்பு பகுதி. இந்த மார்பு பகுதி, இந்த மார்பகம், நம்முடைய நெஞ்சு, இது நுரையீரல் அப்படின்னு சொல்றோம். அதாவது எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், எவ்வரி டைம் உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையுமே சிறுநீரகம் எப்போ இயங்கிட்டு தான் இருக்கும். எப்போயுமே இயங்கிட்டு இருக்கிற உறுப்புகளை இந்த 4ஆம் பாவத்துல இருக்கு. உடலில் சக்தி உற்பத்தின்னு அர்த்தம். அதுக்கு பேர் எப்போதுமே இயங்கிக்கிட்டு இருக்கிற உறுப்பு தான் உடலில் சக்தி உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. எனர்ஜி அங்கதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் 4ஆம் பாவம். அடுத்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவம்னா மிக முக்கியமான உறுப்பு இதயம், முதுகு தண்டுவடம், முதுகு எலும்புகள், உடம்பில் உள்ள அனைத்து எலும்புகளும், பாலின ஹார்மோன்கள், விந்து, உயிர் சக்திகள், அதாவது உயிர் அணுக்கள், ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய உயிர் அணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடியதெல்லாம் இந்த 5ஆம் பாவத்துல. முதல் இதயம் என்பது ஒரு மிக முக்கியமானது. தண்டுவடம், இதயம் எல்லாமே முக்கியம். அப்ப ஸ்பைனல் கார்டு அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் 5ஆம் பாவம். 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்ங்கிறது நம்ம உடம்புல மிக முக்கியமான ஒரு உறுப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். 6ஆம் பாவம் நம்ம உடம்புல வயிற்றுப்பகுதி. 6 வயிற்றுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். அதான் 6ஆம் பாவம். அந்த வயிற்று பக்கத்திலே இருக்கக்கூடிய கர்ப்பப்பை பெண்களுக்கு, இரைப்பை, கல்லீரல்லாம் 6ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. அதனால வயிற்று, அப்ப வயிறு அப்படின்னு சொல்லிட்டா 6ஆம் பாவம். இரைப்பையினாலும் 6ஆம் பாவம். அடுத்து ஜீரண மண்டலம்ல அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இரைப்பை, கல்லீரல் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. 6ஆம் பாவம். அப்ப 6ஆம் பாவம் மிக முக்கியமான ஒரு பாவமாகும். 7ஆம் பாவம் என்பது நமக்கு இந்த தொப்புள் தான் மையப்பகுதி, உடலினுடைய மையப்பகுதி, அடிவயிறு, சிறுநீரகம், உடலின் நடுப்பகுதி, சிறுநீரகம், சிறுநீர் பை. அப்ப சிறுநீரகம், சிறுநீர் பை நல்லா இருக்கு. இப்போ அடிவயிறெல்லாம் 7ஆம் பாவத்துக்குள்ள நம்ம வந்துடும். 8ஆம் பாவம் என்பது மர்மஸ்தானம், அதாவது ஆண் பெண் பாலியல் உறுப்புகளை குறிக்கக்கூடியதுதான் 8ஆம் பாவம். அப்ப 8ஆம் பாவம் அதுவும் முக்கியமான ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம வச்சிருக்கிறோம். 9ஆம் பாவம்ங்கிறது ஆசனவாய், புட்டம், நம்முடைய இடுப்பு பகுதி, பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே, மலத்துவாரம், இதெல்லாம் 9ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. 10ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 10ஆம் பாவம்ங்கிறது நம்முடைய தொடைப்பகுதி. இந்த தொடைப்பகுதி அல்லது ஜீரண மண்டலம், அதாவது நம்முடைய
சிறுகுடல் பெருகுடல், அதாவது சிறுகுடல் பெருகுடல் 10ஆம் பாவத்துக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். கிட்னியும் இந்த 10ஆம் பாவத்துக்குள்ளதான் இருக்கு. கிட்னி, சிறுகுடல் பெருகுடல், சிறுகுடல் பெருகுடல் கிட்னி, இந்த 3 உறுப்புகளும் 10ஆம் பாவத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே ஒரு பொருளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள், எப்போதுமே ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகள்லாம் இந்த 10ஆம் பாவத்துல இருக்கு. 11ஆம் பாவங்கிறது நம்முடைய முழங்கால், அனைத்து விதமான மூட்டுக்கள், உடலில் உள்ள நீண்ட நரம்பு மண்டலம், விட்டமின் சக்தியில உருவாக்கக்கூடிய இடமே இந்த 11ஆம் பாவம் தான். 12ஆம் பாவம்ங்கிறது நம்ம உடம்புல பாதம், கழிவு உறுப்புகள், நமக்கு கழிவு உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. அதாவது உடலிலிருந்து வரக்கூடிய கழிவு உறுப்புகள், கணுக்கால், இந்த பாதம், கணுக்கால், இதெல்லாமே 12ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கு. அப்ப 12 பாவங்களுக்குள் நம்முடைய உடல் உறுப்புகளை தலைய மேசத்துல வச்சு அப்படியே ராசியில படுத்தோம்னா பாத வரைக்கும் நம்ம உடம்ப அப்படியே மடிச்சு படுத்துக்கலாம். அப்படி மடிச்சு அப்படி கொண்டு வந்தோம்னா நம்முடைய பகுதியானது, இந்த கையெல்லாம் பார்த்தோம்னா அப்படி வச்சு பார்த்தோம்னா கன்னி ராசி வரைக்கும் வரும். அதனாலதான் அது உழைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதனால நண்பர்களே, உடல் உறுப்புகள், அப்போ 1ஆம் பாவம், அந்த 1ஆம் பாவத்துக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை பற்றி பேசுறோம். அப்போ ஒவ்வொரு பாவத்துக்குள் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த நம்பரை சொன்ன உடனே, பாவத்தின் நம்பரை சொன்ன உடனே அந்த உறுப்புகள் நமக்கு ஞாபகம். கண்ணுன்னா 2ஆம் பாவம், மூக்குன்னா 2ஆம் பாவம், பல்லுனா 2ஆம் பாவம், நாக்குன்னா 2ஆம் பாவம், வாய், உதடு, தாடை, கன்னம், எல்லாமே, புருவம், எல்லாமே 2ஆம் பாவம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதனால அன்பர்களே, இனிய ஜோதிட சொந்தங்களே, அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள். இந்த கருத்தை நல்லா படிங்க, உள்வாங்குங்க, நம்ம கூட பயணிங்கள், மாயரிஷியோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேலே உள்ள 97 86 420 325க்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம மாயரிஷியை பொறுத்தவரையிலும் தொழில்முறை ஜோதிடம் அப்படின்னு ஒரு பயிற்சியும், ஜாமக்கோல் ஆருடம் அப்படின்னு ஒரு பயிற்சியும், உபநட்சத்திர கோட்பாடு என்ற பயிற்சியும், நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு பயிற்சியையும் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால அனைத்து பெருமக்களும் இதுக்கு, எங்களுடைய எபிசோடுக்கு, எங்களுடைய மாயரிஷி அஸ்ட்ரோ அகாடமிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனோடு இருக்கக்கூடிய அத்தனை, எங்களுடைய காணொலியில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோக்களை கண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சித்ரா பௌர்ணமி என்று வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெய் பாபா கலைப்பிரியர்.